ஹன்விகா, இப்போ நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் சொல்லுங்க? திருச்சிக்கு போறோம். சென்னைக்கு பாய் சொல்லிடு. சென்னைக்கு பாய். 3 நாளைக்கு சென்னைக்கு பாய். இனிமேல் நாங்க அடுத்த வாரம் தான் வருவோம். பாய். ஜாலியா திருச்சியில போய் ஆட்டம் போட போறோமே. ஹன்விகா, திருச்சியில போய் என்ன பண்ணலாம்? ஆட்டம் போடலாம் நிறையா. படத்துக்கு போகலாம். அம்மாக்கு பர்த்டே வருது, அங்க போய் செலிப்ரேட் பண்ணலாம். ஓகேவா? போறப்ப பாத்தீங்கன்னா பசிக்குதுன்னு சொன்னானே ஏட்டுக்குள்ள நிப்பாட்டணும். அவனோட வீடியோ பார்த்து அவனுக்கே சந்தோஷம். அவங்க அம்மாட்ட காமிச்சிட்டு இருக்கான். என்னடா ஹன்விகா கையில போனை கொடுத்துருக்கான்னு நினைக்காதீங்க. அவன் கையில போனை கொடுத்தாதான் நம்ம கையை தட்டுல வைக்க முடியும். இல்லாட்டி ஹோட்டல்ல நம்மள சாப்பிட விடவே மாட்டாங்க. காலையிலேயே பொங்கலத்துக்கும் ஹன்விகாவுக்கு தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல. சரியான தூக்கம். கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா தூங்கிட்டான். வேகமா போலாமா? கொஞ்ச நேரம் காருக்குள்ள ஒழுங்கா இருக்கான பாருங்க. தூங்குற வரைக்கும் ஒழுங்கா இருக்கா. அப்புறம் என்ன ஆட்டம் ஆடிட்டு இருக்கான் பாருங்க. உற்சாகம் டயப்பர்லயே போடா. டயப்பர் அப்படி எதுக்கு போட்டிருக்க அப்புறம் உனக்கு? கேஸ் திருச்சி வந்தாச்சு. ஸோ என்னதான் இருந்தாலும் நம்ம சொந்த ஊருக்கு நம்ம சொந்த வீட்டுக்கு வந்தால் அது ஒரு தனி சந்தோஷம் தான். ஹன்விகா திருச்சி வந்தோடனே அவனோட பழைய டாய்ஸ்லாம் வச்சு ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தான். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ ஒய்ஃபோட பர்த்டே செலிப்ரேஷன் தான். என்ன ஆச்சு? கீழே விழுந்துருச்சா?